வணக்கம் மிஸ்டர் ஜெட்சன். வணக்கம் வணக்கம். அதாவது நம்ம கரிசல் பட்டி பால் பண்ணையில் ஏகப்பட்ட வீடியோக்கள் பார்த்துருக்கோம். சென்ற ஆண்டும் பார்த்தோம், இந்த ஆண்டும் பார்த்துருக்கோம். அடுத்தது இந்த ஆட்டு பண்ணையோ மாட்டு பண்ணையோ ஒவ்வொரு வருடமும் இந்த பசுந்தீவனத்தில் இந்த பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு வேறு வேறு தீவனத்துக்கு போய்கிட்டு தான் இருக்காங்க. உங்களுடைய அனுபவத்தில் கடந்த ஆண்டுக்கும் இந்த ஆண்டுக்கும் என்ன சேலஞ்சஸாக பார்த்துருக்கீங்க? என்ன முன்னேற்றமாக இருக்குது? வேறு ஏதாவது மாறுபாடு இருக்குங்களா தீவன உற்பத்தியில்? தீவன உற்பத்தியில் என்னென்னா இந்த வருஷம் கொஞ்சம் லேர்னிங் இருக்குது, கொஞ்சம் அன்லேர்னிங் இருந்திருக்கு. ஓகே ஓகே ஒரு சில புரிதல்களை நம்ம மாற்றிக்கிட்டோம். ஓகே ஸோ போன வருஷம் நம்ம அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணது எப்படியாவது நம்மளோட நேப்பியர் புல் நிறைய இருந்து ஏற்கனவே. ஓகே நேப்பியர் தான் நம்மகிட்ட வந்து அடிப்படையாக நேப்பியர் தான் வச்சுருந்தோம். ஆமாம். அதனால் நம்ம அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணது இந்த லெக்யூம்ஸ் தான். சரி. ஓகே ஸோ மர வகை இது அதெல்லாம் போடணும். ஒன்று அகத்தி பண்ணோம், மல்பெரி பச்சோம், அது பிறகு இந்த வேலி மசால். ஓகே வேலி மசால் நிறையா வச்சோம். ஓகே இப்போ சூபாவும் வச்சுருக்கோம். சரி. ஓகே இந்த மூணு தான். ஓகே நேப்பியரை பற்றி கிட்டத்தட்ட எல்லாருக்குமே புரிதல் இருக்கும். எல்லாருமே இப்போ நிறையா ரொம்ப பாப்புலர் ஆகிட்டு. ஓகே ஓகே இந்த மூணு தான் இப்போ மெயினாக இதுக்கு சப்ளிமெண்ட்டாக கொடுக்கும். பர்டிகுலர்லி ஆட்டுக்கு. ஓகே ஆட்டுக்கு இது கொடுத்தே ஆகணும், லெகியூம்ஸ் கொடுத்தே ஆகணும். ஓகே ஓகே அதுக்காக தான் அதிக புரதச்சத்து இருக்கிறது இதில் இருக்குது. ஆமாம். அது கொடுத்தோம். ஓகே நாங்களும் ஒரு 3 ஏக்கருக்கு மேலே நம்ம அகத்தி இதெல்லாம் வச்சுருக்கோமே, மாட்டுக்கும் டெய்லி ஒரு 5 கிலோ கொடுத்துருவோம் அப்படிலாம் நினச்சோம். அது இன்னைக்கு வரை நடக்கலை. உற்பத்தி ஆகலையா? இல்லை, உற்பத்திலாம் ஆகலை. ஓகே உற்பத்தி ஆனாலும் அதை கொண்டு கொடுக்க முடியலை எங்களால். ஆனால் இந்த ஒரு வருஷமும் ஒரு நாள் கூட நம்ம மாட்டுக்கு க்ரீன் இல்லாத நாளே இல்லை. ஓகே ஓகே மினிமம் 20 கிலோலேருந்து 40 கிலோ வரை நம்ம க்ரீன் கொடுத்துருக்கோம். ப்ரிடாமினண்டாக நேப்பியர் தான் கொடுத்துருக்கோம். ஓகே நமக்கு அதை சப்ளை பண்ணது நமக்கு நேப்பியர் தான் சப்ளை பண்ணிச்சு. வேறு எதுவுமே சப்ளை பண்ணலை. அகத்திலாம் ஒரு 5 கிலோ கொடுத்துருவோம், 3 கிலோ கொடுத்துருவோம்னு நினச்சோம். 1 கிலோ கூட கொடுக்க முடியல. ஆனால் இன்னமும் ஒரு சில ஏரியாவில் பிரதானமாக செம்மறி குட்டைகளை கறிக்காக வளர்க்குறவங்களே அகத்தி நல்லபடியாக உற்பத்தி பண்ணி கொடுக்குறாங்களே. ஒரு ஆட்டுக்கு 1 கிலோ ஒரு நாளைக்கு கொடுக்குறாங்களே. உங்களுக்கு ஏன் உற்பத்தி ஆகலை? நம்மளும் ஆட்டுக்கு தனி இதுதான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஆட்டுக்கு இந்த லெகியூம்ஸ் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகே நேப்பியர் ரொம்ப கம்மி, கொடுப்போம் எல்லாம் இல்லை. பட் ஆட்டுக்கு அகத்தி, வேலி மசால், மல்பெரி இதுதான் கொடுத்துட்ருக்கோம். வேறு ஆட்டுக்கு வேறு எதுவுமே கிடையாது. கான்சன்ட்ரேட் கூட நம்ம ஆட்டுகளுக்கு கம்மி தான் கொடுக்கும். அதாவது 40 மாடுகள் நம்ம மாட்டு பண்ணையில் இருக்குது. ஆமாம். அது ஒவ்வொன்றுக்கும் 5 கிலோன்னா 200 கிலோ ஒரு நாளைக்கு. அதெல்லாம் நடக்காத காரியம். பெரிய டாஸ்க். 200 கிலோ கொடுக்குறது ரொம்ப இம்பாசிபிளான டாஸ்க். அது முடியலை. நம்ம அதை சாதிச்சிருவோம்னு நினச்சோம் போன வருஷம். ஓகே அதெல்லாம் நடக்கலை. ஓகே அது நடக்கவே இல்லை. பார்ப்போம் இந்த வருஷமாவது இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு பார்க்க. ஓகே நம்ம அதுக்கு காரணங்கள் என்ன, 2-3 காரணங்கள் இருக்குது. ஓகே அகத்தியை கொஞ்சம் ரொம்ப நம்பினோம். அகத்தி நம்ம கை கொடுக்கல. ஓகே அகத்தியும் ஆட்டுக்கு கை கொடுக்கும், மாட்டுக்கெல்லாம் கை கொடுக்க கஷ்டம். சரி. ஓகே நம்பர் 1. இன்னும் அகத்தி வந்து ஒரு நல்ல ஒரு நியூட்ரியன் ரிச்சான ஃபோடர் தான். ஆனால் ரொம்ப சென்சிட்டிவான ஃபோடர். ஓகே ஓகே இதெல்லாம் சொல்ல முடியாது. அடுத்த வெட்டுக்கு இருக்குமான்னு சொல்ல முடியாது. பட்டு போனாலும் பட்டு போயிடும். அந்த ப்ராப்ளம் ரொம்ப இருக்குது. அதை ரொம்ப சென்சிட்டிவாக மெயின்டைன் பண்ணணும். ஓகே அதுக்குரிய மெயின்டைன் பண்ணுற மாதிரிலாம் நம்மகிட்ட இல்லை. ஓகே பண்ண முடியல அகத்தி. ஓகே சரி அகத்தி விட்டுட்டு இதுக்கு வருவோமே, சரி வேலி மசாலுக்கு வருவோமேன்னு வேலி மசாலுக்கு வந்தோம். வேலி மசாலில் பெரிய வேலி மசால் வந்து ஒரு ஒன்ஸ் முளைச்சிட்டுனா அருமையான ஒரு அசட் மாதிரி தான். பட் அது அசட்டாக ப்ராப்ளமாங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. ஓகே இப்போ கொஞ்சம் லெவலில் வச்சுருந்தோம்னா வளர அறுத்துட்டோம்னா மேட்டரே இல்லை. கொஞ்சம் நாள் தவறிட்டாலும் அது வேஸ்ட்டு. ஓகே நாள் தவறாமல் இருக்கணும். இது அறுக்கிறது ஒரு வித்தியாசமான லேபர் ஃபோர்ஸ் வச்சு இதை அறுக்க வேண்டியது இருக்குது. சரிதான். ஓகே அதனால் வேலி மசால் ப்ரொடக்ஷனில் பிரச்சனையே இல்லை, உற்பத்தி பண்ணுற பிரச்சனை இல்லை, அது அறுத்து போடுறதுல பிரச்சனை இருக்குது. அதாவது கோடை காலத்தில் நம்மளால் லேபர் வச்சு கொண்டு போய் கொடுத்துட முடியும் சீராக. இதே மழை காலத்தில் நம்மளால் வந்து அவ்வளோ ஃபாடரை வந்து நம்ம வேலையாட்களை வச்சு அறுத்து கொண்டு போகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். கஷ்டம் இல்லை. அந்த நேரத்தில் இது வந்து விதையாயிடுது. அதான் வேலி மசாலே அறுக்குது அவ்வளோ லேஸ் இல்லை. அகத்திய லேஸாக வெட்டிட்டு போயிடலாம், சூபா வெட்டிடலாம், மல்பெரி வெட்டிடலாம். ஓகே வேலி மசாலா அறுக்க வேண்டியது இருக்குது. இந்த புல் அறுத்த மாதிரி அறுக்க வேண்டியது இருக்குது. ஓகே ஸோ அது வேலி மசாலில் எனக்கு ப்ராப்ளம் வந்து ப்ரொடக்ஷனில் இல்லை, எனக்கு அது வந்து அதை அறுத்து போடுறதுல ப்ராப்ளம் இருக்குது. ஓகே ஓகே ஸோ அதனால் அது ஒரு சில நேரத்தில் தொல்லையாகவே கொஞ்சம் விட்டுட்டோம்னா அதுக்கு பிறகு ஒன்றுமே செய்ய முடியாது. என்ன பண்ணுறது, இந்த வருஷம் ஒரு நிறைய ரூபா செலவு பண்ணி இதை கட் பண்ணியிருக்கேன். அதாவது நீங்கள் சொல்கிறத பார்த்தா அறுத்து போடும்போது இதில் அதிகமாக அறுக்கணும்னு சொல்கிறீங்க. ஆமாம். அதே நேரம் சூப்பர் நேப்பியர் 10 கிலோ போடுற இடத்துல இதை 1 கிலோ போடும்போது இதில் இருக்கிற கண்டென்ட் நீங்கள் பார்க்கணும்ல. நீங்கள் புல் வகையில் இருக்கிற சூப்பர் நேப்பியரை போய் இதோட ஒப்பிடக்கூடாது இல்லையா? பண்ணவே இல்லை. இப்போ சூப்பர் நேப்பியர் அறுக்கிறது லேஸு, ஈஸியாக அறுத்து வச்சுட்டு போயிடுவாங்க. இது அறுக்கிறதுல ப்ராப்ளம் இருக்குது. ஓகே
இது அறுக்கிறதுல ப்ராப்ளம் இருக்குது. இது அதோட சூப்பர் நேப்பியர் கொஞ்சம் வளர்ந்தாலும் ஒன்றும் இல்லை, இது கரெக்ட் டைமில் அறுக்கலாம் முத்திட்டு நான் ஆடு மாடு சாப்பிடாது. அந்த ப்ராப்ளம் நிறைய சென்சிட்டிவ் ப்ராப்ளம் இருக்குது. அதாவது கமர்ஷியலாக டெய்ரி ஃபார்ம் வச்சிருக்கிறவங்க இதை வந்து சீராக நம்மளால உற்பத்தி பண்ணி அறுத்து போடுறதுலேயே சவால் இருக்குங்கிறீங்க. எனக்கு முடியல, ஒருவேளை நல்ல ஒரு ப்ராப்பர் ஃபோர்ஸ் இருந்தால் முடியுமா இருக்கும். எனக்கு இதுவும் கை கொடுக்கல. எனக்கு அகத்தியும் கை கொடுக்கல, வேலி மசாலும் கை கொடுக்கல. ஓகே, பட் ஆல்டர்னேட்டிவாக இப்போ எனக்கு ரொம்ப ஒரு அகத்தியில் ப்ரொடக்ஷனில் ப்ராப்ளம் இருக்குது, உற்பத்தியில் ப்ராப்ளம் இருக்குது. ஓகே, இதில் வந்து இது ஹார்வெஸ்டிங்கில் ப்ராப்ளம் இருக்குது. ஓகே, இந்த ரெண்டையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு அட்ராக்டிவாக ஆல்டர்னேட்டிவாக தெரியுது இந்த மல்பெரி தான் தெரியுது. மல்பெரி அந்த பக்கம்லாம் நிறைய போட்டிருக்கீங்களா? இப்போ இதான் போட்டுருக்கேன் மல்பெரி. ஓகே, மல்பெரியும் நியூட்ரிஷன்ஸில் எந்த ப்ராப்ளம் நல்லா இருக்குது. நல்ல ஒரு நியூட்ரியன், நல்ல ஆடு மாடு நல்லா சாப்பிடுது, பலைட்டபிலிட்டி நல்லாவே இருக்குது, நல்லா சாப்பிடுது, ஆடு மாடு ரெண்டுமே நல்லா சாப்பிடுது. இந்த மார்டாலிட்டியே இல்லை. ஓகே, இந்த அகத்த உற்பத்தியிலே உங்களுக்கு சவால்கள் இல்லை, மல்பெரியில் உற்பத்தியிலையும் சவால் இல்லை, அறுத்து போடுறதுக்கும் லேசாக இருக்குது. ஓகே, எப்படி வெட்டினாலும் அது அழிய மாட்டேக்கு, நல்லா இருக்குது. ஸோ அதனால் மல்பெரி நல்லா இருக்குது. சூபாவும் குறைஞ்சது இல்லை. ஓகே, சூபாவும் நல்லா இருக்குது, நல்ல ஒரு ரகடானது, மழைக்கும் தாங்குது, தண்ணி கட்டினாலும் தாங்குது. ஓகே, ஸோ இப்போ ஃபோக்கஸ் வந்து இப்போ இந்த ஆட்டுக்கு குறிப்பாக வந்து மல்பெரியும் சூபாவும் தான் வைக்கிறேன். ஓகே, நம்மளே கரணை வச்சு உண்டு பண்ணிக்கிறோம். அப்போ மாறாதது உங்கள் இடத்துல சூப்பர் நேப்பியர் மட்டும்தான் மாறாதது? சூப்பர் நேப்பியர் மட்டும்தான் மாறாது. சூப்பர் நேப்பியரை எவ்வளோ வைக்க முடியும் அவ்வளோ வச்சுருக்கேன். சூப்பர் நேப்பியர் இருந்த ஒரே காரணத்தினால. சூப்பர் நேப்பியர் இல்லாமல் வந்து மாட்டுப்பண்ணை நடத்த முடியாதா? கண்டிப்பாக முடியாது, எண்ணியால் முடியாது. அதோட ரொம்ப திறமசாலிகளை யாராலையும் முடியுமா இருக்கும், எண்ணியால் முடியாது. அதாவது மாட்டுக்கு தேவையானது நீங்கள் வந்த நாள்லேருந்து இன்னைக்கு வர குறைஞ்சது 500 கிலோ ஒரு நாளைக்கு வெட்டியிருக்கோம். கூண்டது 2 டன் வேற வெட்டியிருக்கோம். ஓகே, டெய்லி 365 நாள் ஆச்சு. ஒரு நாளும் மாட்டுக்கு தீவனம் இல்லாமல் இருந்ததில்லை. இது வேற எங்கேயாவது கொடுக்க முடியுமான்னு கேளுங்க. கண்டிப்பா. அதாவது மாடுகளுக்கு பசுந்தீவனம் அதிகப்படியாக தேவை. கண்டிப்பா. அந்த பசுந்தீவனத்தில் அதிகப்படியாக உற்பத்தி ஆகக்கூடியது புல்வகை. ஆமாம், அந்த புல்வகையில் நேப்பியர் மட்டும்தான் அதிகப்படியான ஈல்டு நமக்கு கொடுக்குது. இன்னைக்கு இருக்கிறது அதுதான். இதுக்கு வேற ஏதாவது வரலாம், வந்தா உண்டு. இதெல்லாம் பாருங்க, வெட்டி ஒரு 20-30 நாள் தான் இருக்கும். ஓகே, இருக்கும். இது எப்படி இந்த அளவுக்கு ஒரு கரும்பச்சையா வர்றதுக்கு காரணம் என்ன? கரும்பச்சை காரணம் என்னன்னா, இந்த நம்ம ஒரு கொஞ்சம் உரம், நம்மகிட்ட மண்புழு உரம் இருக்கு, இருக்கையிலே கழிவு உரங்கள்லாம் அள்ளி இதுக்கு வயலுக்கு தான் போடுவேன். நல்ல ப்ரீமியம் உரத்தை சேல் பண்ணிடுவோம். மாட்டு யூரினும் அப்படியே டேங்க்ல யூரினும் வந்துடும். ஓகே, ஸோ அதனால இந்த இதை நம்பி தான் இருக்கிறோம். ஓகே, இந்த நேப்பியரை நம்பி தான் நம்ம ஆடு நம்ம ஹோல் பிஸ்னஸே இருக்கு. எல்லாத்தையுமே இந்த நேப்பியர் நம்பி தான் இருக்கு. ஓகே, நேப்பியர் நல்லா தான் இருக்கு. முக்கியமானது ஒன்று நேப்பியரில் நான் சொல்ல விரும்புவது என்னன்னா, நம்ம லேர்னிங்கில் இரிகேஷன் மெத்தட். ஓகே, எப்படி நேப்பியருக்கு தண்ணி பாய்க்கணும். நேப்பியருக்கு நாங்களும் ரெயின் கன்னு ஸ்ப்ரிங்க்லர்லாம் வச்சோம். சரி, எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. ஓகே, பேசாமல் ட்ரிப் போட்டோம். ஓகே, ட்ரிப் நல்லா இருக்கு. ட்ரிப் இரிகேஷன் போதும், சஃபிஷியன்ட். இது எல்லாமே ட்ரிப்பில் தான் இருக்குது. ஆனால் ஒரு முறை லேண்டை வந்து நம்ம இந்த சூப்பர் நேப்பியர் நிலத்தை இன்னொரு இடத்துக்கு மாற்றணும் அப்படிங்கும்போது அந்த வேறு இதெல்லாம் போயிட்டு அந்த ட்ரிப்போட பைப்பில் வந்து பிரச்சனை பண்ணிட்டு அது சரியாக எடுக்க முடியாது இல்லையா? ஒன்றும் அதெல்லாம் பெரிய ப்ராப்ளமாகவே தெரியல. அப்பப்போ ட்ரிப்பை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிட வேண்டியதான். ஓகே, ட்ரிப் இல்லாமல் இவ்வளோ இடம்லாம் தண்ணி பாய்க்க முடியாது. இது ஒரு மொத்தத்தில் நம்ம ஒரு 10-15 ஏக்கர் இது வச்சுருக்கோம், ஃபோட்டர் வச்சுருக்கோம். ட்ரிப் இல்லாமல் நம்மளால் எதுவுமே நடக்காது. ஓகே, ட்ரிப் தான். பொதுவாக இதனுடைய வளர்ச்சி வர்றதுக்கு காரணம் வந்து தண்ணியும். அப்படிங்கும்போது ஃப்ளட்டட் இரிகேஷனில் போகும்போது அதுக்கு தேவையானது இன்னும் தண்ணி கிடைக்கும் இல்லையா? நல்லாவே இருக்கும். ஃப்ளட் இரிகேஷனில் வந்து என்ன சேலஞ்சுன்னா, ஃப்ளட்டில் தண்ணி நிறைய அவ்வளோ ரிச்சாக வேணும். இப்போ இதெல்லாம் இப்போ இந்த வருஷம் மழை இன்னும் பெய்யலை. ஓகே, இப்போல்லாம் தண்ணி தட்டுப்பாடு தான். கொஞ்சம் தண்ணி வச்சு அவ்வளோ காடு பாய்ச்சிடும். தண்ணி பாய்க்கிறது லேஸ். ஃப்ளட் இரிகேஷனில் அவ்வளோ ஈஸி, அவ்வளோ இதெல்லாம் பாயாது. அடுத்தது மண்ணும் ரொம்ப இறுகி போயிடும். மண் இறுகிடும். நான் இறுகிச்சுன்னா வேறு இறங்காது, வேறு இறங்கலன்னா வளர்ச்சி இருக்காது. அதை நல்லா பார்க்கேன். அங்கே ஒரு 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 பேட்ச் வந்து தனி முதல்ல இதில் இருந்துச்சு, இந்த ஃப்ளட் இரிகேஷன்லாம் இருந்துச்சு. ஓகே, அதுக்கும் இதுக்கும் ஈல்டுலேருந்து எல்லாத்தையும் வித்தியாசம் இருக்குது. அதான் பாறை மாதிரி ஆயிருந்த இடம். இது இடமே எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. இந்த நல்ல ஒரு உள்ளுக்குள்ள கோலம் போகிறதுனால அது நல்லாவே இருக்குது. ஓகே, இதை விட அது வளமான மண். ஆனால் அதுலேயே அவ்வளோ பெரிய ஈல்டு இல்லை, கம்மியாயிட்டு. அந்த ஃப்ளட் இரிகேஷன்ல ட்ரிப்ல உங்களுக்கு அந்த இது இருக்கு. இந்த அகத்தி எதுக்கு இவ்வளவு தூரம் உயரமா விட்டுருக்கீங்க? என்ன காரணம்? விட்டுருக்கவே கூடாது, அதை வெட்டியிருக்கணும். தப்பு, அதை வெட்டணும். அகத்தியெல்லாம் விடக்கூடாது. இவ்வளவு உயரத்துல வெட்டிடணும். அதான் வெட்டணும். ஓகே,
அப்போ உங்களுடைய அனுபவத்தில் சூப்பர் நேப்பியர் வந்து பிரதானமாக எந்த நேரத்துலையும் இருந்தே தீரணும். அது வெறும் சூப்பர் நேப்பியரை மட்டும் பசுந்தீவனத்தில் வச்சும் பால் பண்ணை நடத்த முடியும், ஆனால் இது இல்லாமல் நடத்த முடியாதுங்கிறீங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. சூப்பர் நேப்பியருங்கிறத விட நேப்பியர் வகையில் ஒரு தீவன புல் தேவை. கண்டிப்பாக தேவை, கண்டிப்பாக தேவை. ஒரு ஹை ஈல்டிங் கிராஸ் வேணும். ஓகே, ஹை ஈல்டிங் கிராஸ் ஒன்று வேணும். அது இன்னைக்கு நமக்கு காமனாக இருக்கிறது நேப்பியர். ஓகே, மற்றபடி அகத்தி இதெல்லாம் வந்து நம்ம கொடுத்துடலாங்கிறது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான வேலை. ஒருவேளை கம்மியான எண்ணிக்கையில் ஆடுகள் வச்சிருக்கிறவங்க அகத்திலாம் பயன்படுத்தலாம். கொடுக்கலாம், ஆட்டுக்கு கொடுத்துடலாம். ஆட்டுக்கு ஒரு நாளைக்கு 5 கிலோ தான் தேவை மொத்தத்தில். 5லேருந்து 6 கிலோ மொத்தத்தில் தேவை, அது சப்ளை பண்ணிடலாம். ஆட்டுக்கு மினிமம் 20 கிலோ வேணும். ஓகே, ஸோ அது வந்து பண்ண முடியாது. கண்டிப்பாங்க ஜெட்சன். அதாவது இதில் இருக்கிற பிரச்சனைகளை சொல்லியிருக்கிறீங்க. அதே நேரம் மாட்டு பண்ணை நடத்துகிறவங்களுக்கு இந்த புல் வகைங்கிறது எந்த அளவுக்கு முக்கியங்கிறதும் சொல்லியிருக்கிறீங்க. ஆமாம், உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றிங்க. கண்டிப்பாக. இன்னொன்று நேப்பியரில் இன்னொரு அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அறுக்கிறது லேஸ். மற்றது கூட கம்பேர் பண்ணும்போது இந்த ஒரு இது அறுத்தாலே ஒரு மாட்டுக்கு புல் சேரும். 2 இது அறுத்தா ஒரு மாட்டுக்கு புல் சேர்ந்துடும். ஓகே, இது வேறு எதுலேயுமே வராது. இந்த விதைப்புலேருந்து வரதெல்லாம் அவ்வளோ வரவே வராது. நிச்சயமா. ஓகே, அறுக்கிறது லேஸ். ஓகே, இதில் ட்ராபேக்னு பார்த்தீங்கன்னா இன்னும் மெக்கனைஸ்டு கட்டிங்க்கு இது செட் ஆகலை இன்னும். ஓகே, மெக்கனைஸ் கட்டிங்னு எல்லாமோ ப்ரஷ் கட்லாம் வச்சு வெட்டி பார்க்காங்க, அது அவ்வளோ சக்ஸஸாக இல்லை. அது செட் ஆகாது. இல்லை, இந்த சைலேஜ் பண்ணுறாங்க பாருங்க, பெரிய டிராக்டர் லூட்டாக இருக்கிறது. ஆமாம், அதுக்கு மட்டும் இது செட் ஆகும். ஆனால் அதுக்கு முதலீடு அதிகமாக போகுது. முதலீடு அதிகம். லேண்டும் அதுக்குரிய லேண்ட் வரும். நம்ம லேண்டுக்குலாம் அது வராது. நம்ம லேண்டுக்கு அந்த வண்டி வச்சு அவ்வளோ உட்காந்துரும். ஓகே, ஸோ அது போல கட் பண்ணும்போது இது போல அகத்திலாம் நம்ம இன்டர்கிராப் பண்ண முடியாது. இன்னும் நம்ம லேண்டுமே வெட் லேண்டு. அந்த டிராக்டர் அந்த வண்டிலாம் வந்து உள்ள உட்காந்துக்கிறோம். கண்டிப்பாக வந்துடும். ஸோ அதனால் நேப்பியர் நல்லாவே பண்ணலாம். ஓகே, ஓகே ஜெட்சன். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ.